பாமக வேட்பாளர்களில் 30 விழுக்காட்டினர் மகளிர், 20 விழுக்காட்டினர் பட்டியல் இனத்தவர் என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி விரும்பும் சமூக நீதி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் 2024 மக்களவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் 10 தொகுதிகளின் வேட்பாளர்களில் தருமபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி, திண்டுக்கல் வேட்பாளர் கவிஞர் திலகபாமா, காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் ஆகிய மூவர் பெண்கள் என குறிப்பிட்டுள்ளார். மொத்த தொகுதிகளில் 30 விழுக்காடு மகளிருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றும், இதுதான் மகளிருக்கு அதிகாரம் வழங்குதல், இதுதான் சமூக நீதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் மகளிருக்கு இந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கவில்லை. அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி கட்சி என்று சொல்கிறோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் பாமக போட்டியிடும் 10 தொகுதிகளில் காஞ்சிபுரம், விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகள் பட்டியல் சமூகங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. தலித் கட்சிகளை தவிர திமுகவோ, அதிமுகவோ அல்லது வேறு எந்த கட்சியோ பட்டியல் இனத்தவருக்கு 20 விழுக்காடு பிரதிநிதித்துவம் வழங்கவில்லை. இது தமிழ்நாட்டின் மொத்த தொகுதிகளில் பட்டியல் இனத்தவருக்கு வழங்கப்பட்டுள்ள தனி தொகுதிகளின் பிரதிநிதித்துவத்தை விட அதிகமாகும். இதுதான் பட்டியல் இனத்தவருக்கு அதிகாரம் வழங்குதல், இதுதான் சமூக நீதி. இதற்கு முன் 1999 மக்களவைத் தேர்தலில் 7 தொகுதிகளில் மட்டும் போட்டியிட்ட போதே சிதம்பரம், ராசிபுரம் ஆகிய 2 தொகுதிகளை, அதாவது 28.7 விழுக்காடு தொகுதிகளை பட்டியல் இனத்தவருக்கு ஒதுக்கிய வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்டு. இதுதான் நாங்கள் விரும்பும் சமூக நீதி என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.